சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். ஓடும்போது யாக்கோபாக ஓடினேன். திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். ஓடும்போது யாக்கோபாக ஓடினேன். திரும்பும்போது இஸ்ரவேலாக திரும்பினேன். பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்ன சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருப விலகல. அவர் உண்மை என்ன சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்தது சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, வருவேன் என்பதை முழுவதும் கண்டீரே. உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, வருவேன் என்பதை முழுவதும் கண்டீரே. என்னைப் போல் ஒருவனுக்கு உண்மையுள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. என்னைப் போல் ஒருவனுக்கு உண்மையுள்ளவரே, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. எனக்காய் நின்றவரே. 1 முதல் 3 வசனம் வரை தெரிந்த வசனம்தான். 1 முதல் 3 வசனங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அவள் அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அல்ல, தேவக்கரம். தேவக்கரம் உன்னை ஒளித்து வைக்கும். சத்துருக்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், இல்லாமை மத்தியில், வெறும் மத்தியில், there's a refuge in the hand of God. ஒளித்து வைத்தாள். அங்க அடுத்த வார்த்தை ஒளித்து வைக்க கூடாமல் போனாலும் ஒரு பெட்டி. அந்த வார்த்தைக்கு இருக்கும் படியுங்கள். பெட்டி, அதுல பிசன் கீழ், அதுல நாணலுக்குள்ளே வைத்தாள். முதலாவது ஒளித்து வைத்தாள், நதியோரமாய் வைத்தாள்.
மூன்றாம் அதுல போட்டது நாணலுக்குள்ளே வைத்தாள். நதியோரங்களிலே நாணலுக்குள்ளே. பார்வனுடைய ஆணை என்னவென்றால் யாத்திரா 1:22, பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் அவன் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பிறக்கும் ஆண் பிள்ளைகள் நதியிலே போட்டுவிடும் அவனுடைய கட்டளை. But there was a God's hand in the life of Moses. மோசேயின் வாழ்க்கையிலே ஒரு தேவ கரம் இருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, இது அவனுக்கு பேழை. எப்படி நோவாவின் பேழையோ அதுபோல மோசேக்கு ஒரு பேழை. பாதுகாக்கப்படுகிற, பராமரிக்கப்படுகிற, போஷிக்கப்படுகிற, அன்பு கூறப்படுகிற அன்பான தேவ பிள்ளையே கவனியங்கள். ஒரு வசனம் போட்டுறது, நதியோரமாய் அதை நாங்களுக்குள்ளே வைத்தாள். நதியோரமாய், அது ஒரு அழகான சத்தியம். நதியோரமாய் செழிப்பு, அழகு, சிங்காரம். யோசித்து பாருங்கள், நதியோரமாய். எத்தனை வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம், அவர்கள் கணிதரும் பசுமைகளா இருப்பார்கள். அந்த வார்த்தை, தன் காலத்தில் தன் கனியை தந்த இலையுதிராது இருக்கிற மரத்தை போல. அது எப்படி தெரியுமா? ஆங்கிலத்துல ஸ்டில் வாட்டர்ஸ், அமர்ந்த தண்ணீர். பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, உன்னை அமர்ந்த தண்ணீர் நன்றி கொண்டு போய் விடுகிறவன். நதியோரம், நதியோரம். அதாவது முதல் வசனத்துல அவன் 1:22 எல்லாரும் கட்டளையிட்டான். என்ன ஒரு வார்த்தை, நதியிலே போட்டு விடப்பட வேண்டும். அந்த வார்த்தையோடு இணைத்து பாருங்கள். நதியிலே போட்டுவிடும். இவன் நதியிலே போடப்பட்டான், அழிப்பதற்காக அல்ல, காப்பதற்காக. இத்தனையோ பிள்ளைகளை போட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இந்த பிள்ளை வளர்ந்து, வசனம் சொல்லுகிறது 10ஆம் வசனம், அவன் பெரியவனான போது, வசனத்திலே பெரியவன், கிருபையிலே பெரியவன், அபிஷேகத்திலே பெரியவன், மரங்களிலே பெரியவன், வார்த்தையிலே பெரியவன், செயல்களிலே பெரியவன். இதுதான் that's a proof that's God's hand in his life. மோசே வாழ்க்கையிலே தேவ கரம் இருந்தது. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரெஃப்யூஜ். இரண்டாவது, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. Don't be confused. ஒரு வழி அனாதையா இருக்கலாம், ஆதரவற்று இருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம், மரணத்தினால். Don't confuse. The hand of God is in your life. அதாவது எல்லாருக்கும் அவன் கட்டளையிட்டான், கொல்லப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்தன் கட்டளைப்பட்டிருக்கலாம். அவன் தேவன் சொல்றார், இஸ் கோயிங் டு மேக் a new way in your life. ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய தொடக்கத்தை அவன் தர விரும்புகிறார். அவர்தான் இயேசு. There's a refuge in your life. எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, எல்லாரும் சொல்ற வார்த்தை, நான் ஒன்றுக்குள்ள வந்தையா, என்ன உலகம் ஒதுக்கிடுச்சு, நான் ஊழியத்துக்கு வந்தேன், என் மனைவி போயிட்டா. இது அநேகருக்கு. நான் ஊழியத்துக்காக வந்தேன், பெத்த அம்மா அப்பா என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல. அது போல சக பெண்கள் கூட, நான் ஊழியத்துக்கு போனேன், என்னை என் பெற்றோர் ஏற்றுக்கல, ஒரு ஊழியக்கார திருமணம் பண்ணினேன், ஏற்றுக்கொள்ளவில்லை. படிக்கிறேன் அந்த வார்த்தையை, நாணல் பெட்டி எடுத்து நாணலுக்குள்ளே வைத்தாள். உள்ளே, நான் சொல்வது தேவ கரத்துக்குள்ளே, தேவ அபிஷேகத்துக்குள்ளே, தேவனுடைய காரணத்துக்குள்ளே, தேவ அடைக்கலத்துக்குள்ளே. அடைக்கலமே மதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனையாக மகிழ்ந்து. அவருடைய அடைக்கலம் எப்போதும் இருக்கும். நித்திய அடைக்கலம், நிரந்தரமான அடைக்கலம். இன்றைக்கு நம்ம அடைக்கல வேற சொல்றோம், நம்ம அடைக்கலமா இல்லை, நம்மளை தூக்கி எறிகிறாங்க. அடைக்கலம் சொல்லித்தான் போகணும், அப்படிலாம் தெரியுது. ஒரு போலி வாழ்க்கை, ஒரு மாய வலை. அடைக்கலம் சொல்லித்தான் நிறைய பெண்கள் இன்னைக்கு முன்பின் தெரியாத பயனோட போறாங்க. ஒரு 6 மாசம் ஆன உடனே அடைக்கலம் போயிடுது. அனாதியாய் பெற்ற பிள்ளையோடு அதாவது நெருக்கிதான் இருக்கிறார்கள். பெற்றோரும் ஏற்றுக்கொள்வதில்லை, உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை. உன் தீர்மானம் உன் பாடு இல்லை என்பவர்களுடைய 1000 தவறு செய்தாலும், 1000 காரியங்கள் தாண்டு போனாலும் என் பின்னே வருகிறவர், எனக்காய் பிரதபிக்கிறவர், என்னை விசாரிக்கிறவர். அந்த வார்த்தை சொல்கிறது, there's a refuge. அடுத்தபடியாக there's a rescue.
பாடல் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மேடு பள்ளம் உண்டு. உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 4ஆம் வசனம், அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, அவள் அதாவது தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். இந்த நாளில உன்னை பார்க்க, உன்னை விசாரிக்க, உன்னை அறிந்து கொள்ள, உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் இருக்கலாம். There is a God always watching you. அந்த வார்த்தை படிக்கிறேன். அதாவது என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி. ஒரு சகோதரிக்கு இந்த பாசம் இருக்குமானால், சகோதரன் மேலானவர், தாயினும் மேலானவர், தகப்பனிலும் சிறந்தவர். அவர் சொல்லுகிறார், என்ன சம்பவிக்கும். அப்படி நம்மளோட வாழ்க்கையில அநேகருக்கு என்னன்னா, என்னவா நடக்கட்டுமே, என்னவா நடக்கும், என்ன கேட்டா நீ செஞ்சேன், என்ன கேட்டா நான் பண்ணேன், நானா பொறுப்பு. தட்டி கழிக்கிற உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்று தூரத்தில் பார்க்கிற ஒரு தவக்கை, அதை விட மேலானவர் ஆண்டவர். என்ன சம்பவிக்கும், அப்படி போயிட்டு ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஆலயம் இல்லை, ஊழியம் இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் he wants to rescue. நீ இருக்கிற சூழ்நிலையில் அவனை விடுவிக்க விரும்புகிறார். இளையகுமாரன் துணிகரமாய் போனான். ஆனாலும் அவன் வரும்போது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்ட ஒரு தகப்பன். ரெஸ்கியூ. நாளில உன் நிலைமை எனக்கு தெரியாது, நல்லவன். But there's a God who wants to rescue. நெருக்க நிலையில் அவனை தூக்கி கொடுக்க விரும்புகிறார். கடனிலிருந்து, வறுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, உன்னுடைய ஏழ்மையிலிருந்து, உன்னுடைய ஏமாற்றத்திலிருந்து நீ எடுத்த தீர்மானம் எல்லாமே அற்பான நான் எடுத்த தீர்மானங்கள் எல்லாமே தலைகீழ போச்சு. ஆனால் அந்த தீர்மானம் தலைகீழ போனா கூட there is a God who can rescue. உன்னை விடுவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். நான் வசனம் படிக்கிறேன். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்துல. அந்த தாதி அந்த பெட்டியை கண்டு, இந்த பெட்டியை கண்டு யோசிச்சு பாருங்களேன். சுகாஷ் பிளான். அவள் வீட்டுல 1000 குழிகள் இருக்கிறது. அரண்மனை இல்லையா, விதமான குழிகளை. அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நாள் அன்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். புரிய நினைக்கிறேன். கொண்டு வரும்படி கொண்டு வரும்படி. அது அரிதான், அது ஆபத்து தான், அது மோசமான ஒன்றுதான். ஆனால் சேருதான். ஆனால் அதை தூக்கி எடுக்கிற கர்த்தர் கொண்டு வரும்படி செய்தால். ரெஸ்கியூ. உன்னை விடுவிக்கிற கர்த்தர், விடுதலையின் ஆண்டவர். அதான் பாடுறோம், விடுதலை நாயகன் எனக்குள் இருக்கிறார். அந்த விடுதலையின் நாயகன் சொல்கிறார், I want to rescue your life. உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். அந்த வெளியே கொண்டு வரும்படி செய்ய தெரியுமா, எதுக்கு தெரியுமா? பார்வோன் அரண்மனையிலே வளர்வதற்காக. பார்வோனுடைய மகன் என்று அறிக்கை செய்யப்பட்ட 2 காரியம். டு ரைஸ் இன் தி பேலஸ். எனக்கு கேட்டுக்கோங்க, அவரோட கரம் இல்லையா? இங்கே பிறந்த ஒரு பிள்ளை, அரண்மனையிலே ஒரு புதிய பெயர், ஒரு புதிய பரிணாமம், ஒரு புதிய அதிகாரம். பார்வோன் குமாரத்தின் மகள். அதான் God wants to rescue. ஒரு புதிய பரிணாமம். நான் சொன்ன கருத்து, அன்பானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையோட கருத்து வைக்கிறார். அந்த எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். நினைக்கிங்க வாழ்க்கை முடிய போதில்லை. அந்த எண்ட் ஆஃப் த லைஃப் வாழ்க்கையை கருத்தை வைக்கிறார். 3வது ரிவோல்ட், குழப்பமான நேரங்கள். 11ஆம் வசனம். மோசே தன் சகோதரத்துல போய் அவர் சுமை சுமக்கிறதை பார்த்து ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான். அடுத்த வார்த்தை, எகிப்தியனை வெட்டினான், அவன் மணலை புதைத்து போட்டான். ரிவோல்ட். இது இப்படி போனா புரியும். அதிர்ச்சியான சம்பவங்கள், விரும்பத்தகாத சம்பவங்கள். திரும்ப படிக்கிறேன். அவனை வெட்டினான், அவன் மணலிலே புதைத்து போட்டான். 12. இன்னொருவன், இவரை 20 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அவன், நீ அநியாய செய்வரை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன் அதிகாரி நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவர் யார்? என்னை கொண்டு நினைக்கிறாய் என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயம் வழிபட்டது என்று பயந்தான். குழப்பத்தின் நேரங்கள், கலக்கத்தின் நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், கேள்வி நேரங்கள். பட் ஸ்டில்
தவறுதான், ஏமாற்றம்தான், குழப்பம்தான், அதிர்ச்சித்தான். ஆனால் land of God is with you. அகன் தப்பு படுக சொல்ல விரும்பல. அந்த குழப்பமான நேரத்திலும் தேவனோடு கூட இருக்கிறார். கலங்காதே, தேயாதே. ரிவோர்ட் அர்த்தம் என்னவென்றால் darkest time in the life of each and everyone. மோசே வாழ்க்கையிலே ஒரு இருளான நேரம். வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய காரியம் வெளிப்பட்டது என்று பயந்தான். குழப்பமான இடங்களில் கர்த்தருடைய கரங்களோடு இருக்கு. அடுத்து 15 வசனம். அவனை கொலை செய்ய வழி தேடினான் பார்வோன். அவன் தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அரண்மனை போயிடுச்சு, பார்வோனுக்குமா உறவு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. There is a gap between the palace and Moses. எவ்வளவு துக்கம் இல்லை அரண்மனை வாழ்க்கை. கொஞ்ச நேரங்கள் நம்மளால சின்ன சூரிய இன்பங்களை விட்டு கொடுக்க முடியல, இரவு தூக்கத்தை விட்டு கொடுக்க முடியல. ஆலயத்துல ஃபேன் என்ன போச்சு, உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஏசி வேலை செய்யலாம், ஃபேன் ஓடலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அரண்மனை வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது மீதியான் தேசத்துல போய் தங்கி ஒரு துறவண்டையில உட்கார்ந்தான். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், there are sometimes the confusion, அதாவது புலப்படும் நேரங்கள் உண்டு. 15 வசனம். ஆனால் தேவன் உனக்கென்று ஒரு மாபெரும் வாசலை வைத்திருக்க. 23:15 மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்தி இருந்தார்கள். தன் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டி அனுப்பினார்கள். நிறைய ஒரே வசனம் 20 வசனம். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் வீட்டுக்கு வந்தது என்ன? போதனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். விசுத்தவார்கள் முன்பின் தெரியாத ஒருவன் படிக்கிறேன். அவன் எங்கே? நீங்கள் அவனை தனியே விட்டு வந்தது என்ன? போதனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். இது அவரல்லவா? God's hand in your life. God's hand in your life. சொல்ல விரும்புறேன், there's a retreat, ஒரு பெரிய விருந்து உனக்கென்று. பாருங்க, வீட்டுக்கு வந்து போதனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, அவன் சிப்போராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். ஒரு புதிய வாழ்வு. வித்தியாசமா நிறைய சொல்லுவீங்க காரியங்கள், ஆனால் இங்கே ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சமம். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன், ரிட்ரீட். அதாவது வளர்ந்ததான் அரசனா இருக்கிறவன் மேய்ப்பனா இருக்கிறான். ரொம்ப கடினம் அரண்மனை வாழ்க்கை, இது வளர்ந்தமான வாழ்க்கை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன், there's a refuge, there is a rescue, there's a revolt. குழப்பமான நேரங்கள் தேவக்கரம் இருக்கிறது. ரெட்ரீட் இன்பமான நேரங்கள், இன்பமான நேரங்கள் அவருடைய கரம் இருக்கிறது. சொல்ல முடிக்க விரும்புகிறேன், எல்லாவற்றிலும் மறவாதே தேவ கரத்தை. 23 வசனம். 23 வசனம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தம் தேவ சன்னலை எட்டினது. 3 வார்த்தைகள் படிக்கிறேன். சத்தம் எட்டினது. 24 நினைவு கூர்ந்தார். 25 நினைத்தருளினான். படிக்கிறேன், உடைய ஜபங்கள், உடைய தவிப்பு, உடைய சஞ்சலம், உடைய முறுமுறுப்பு எட்டினது. 2வது 24 நினைவு கூர்ந்தார். 25 தேவன் அவர்களை நினைத்தருளினார். God remembers. மோசே தேவனை மறந்தாலும், அவன் அழைப்பை மறந்தாலும் மறவாத ஒருவர் நினைவு கூர்ந்தார். தேவன் நினைவு கூர்ந்தார். ஒரு சில வார்த்தை சொல்லுகிறேன், தேவ திட்டத்திற்கு முந்தி செல்லாதே. தேவனுடைய நேரம்தான் வளர்ச்சியின் நேரம்.
கற்றுக்கொள்ளும் நேரம். தேவன் எப்பொழுது சொல்லுவார் என்று தெரியாது. அவருடைய நேரத்தில் அவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்வார். படிக்கிறேன், தேவ திட்டத்திற்கு முந்தி செல்லாதே. தேவக்காரம் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய நேரம்தான் வளர்ச்சியின் நேரம், கற்றுக்கொள்ளும் நேரம். தேவன் எப்பொழுது காரியங்களை செய்வார் என்று தெரியாது. ஆனால் அவர் நேரத்தில் அவர் சிறப்பாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார், திட்டமிடுவார், வணைவார். இதனால் என் அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய கரம் வறுமையில், இன்பத்தில், துன்பத்தில், வனாந்தரத்தில், மேடுகளில், பள்ளங்களில் அவர் கரமனோடு இருக்கும். மறவாதே, சொந்து போகாதே. உன்னையும் தேவன் பிரிவனாக்குவார். பள்ளங்களில் நினைக்கலாம், என் மறந்துட்டாரே. இல்லை, உன்னை மறப்பதில்லை, உன்னை மறப்பதே இல்லை. தேவன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ நிச்சயமாக செய்ய முடிப்பார். Don't run before his plan. அவர் திட்டத்திற்கு முந்தி ஓடாதீங்க. Be silent. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன். இந்த சிலவா சொல்லுகிறேன், அவர் நேரம்தான் வளர்ச்சியின். His time is a time of growth. அவர் நேரத்தில் அவர் சிறப்பாய் செய்வார். In his time it will everything beautifully. அது மட்டுமல்ல, தேவன் எப்போது செய்வார் தெரியாது, நிச்சயமாக செய்வார். அவர் நேரத்தில் சரியாய் திட்டமிடப்படி செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அதை செய்ய உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றியோடு துதைக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரம் இதனால் வரைக்கும் இருந்தது ஆண்டவரே, நன்றி. எல்லா நேரங்களிலும் வனாந்திரம், வயல்வெளி, அரண்மனை, ஆசீர்வாதங்கள், எல்லா நேரங்களிலேயும் நிலைக்கும் தேவன் உண்டு. எங்களை தருகிறவரே நன்றி அப்பா. உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒரு நாள் நினைவு கூறுகிறவர், அந்த வார்த்தை போட்டிருக்குது, நினைவு கூர்ந்தார். எஸ் லார்ட். யாரெல்லாம் இன்றைக்கு வனாந்திரத்திலே, பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்து வழியை கடந்து போகிறார்களோ, லார்ட் யூ ரிமெம்பர், நினைவு கூறுவீராக. உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஏற்ற காலத்தில் நீர் விரும்புகிற காரியங்களை சிறப்பாய் செய்து உடைய நாமத்தை மேம்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளை, அவர் நேரத்தில் சிறப்பாய் செய்வார். இன் ஹிஸ் டைம், அவர் நேரத்தில் எல்லாம் சிறப்பாய் அவருடைய கரம் உங்களோடு இருக்கும், பாதுகாக்கும், பராமரிக்கும், உயர்த்தும், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதங்களுக்கு நான் கொண்டு போகும். அப்படிப்பட்ட தேவக்கரம் உங்களோடு என்னாலும் இருக்க உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமென்.
எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை விடார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.